வசனத்தை வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பூமியில நம்ம நிறைய காரியங்களை, உலகத்துல நிறைய காரியத்தை நம்ம பார்ப்போம், சந்திப்போம். இன்னைக்கு அதெல்லாம் வரும்போது, சந்திக்கும் போது, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை, நம்ம வாழ்க்கையில் வருகிற காரியங்களை பார்க்கும்போது, நம்ம கடந்து போகிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்மளுக்கு பயங்களும், நம்மளுக்கு வழிகள் தெரியாத நம்மளுடைய இருதயம், நம்ம சிந்தை குழம்பி நிறைய காரியத்தில் வேதனை அடைய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அந்த இடத்துல தான் இந்த வார்த்தை சொல்லுறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு உலகத்துல வருகிற சூழ்நிலைகள் நம்ம பார்க்கும்போது நம்ம வெட்கப்படுவோம். நம்மளுக்கு வெட்கம் உண்டாகத்தக்க தோல்விகள் வரும், அவமானங்கள் வரும், வேதனை வரும். இப்படி சொல்லுவாங்க. இப்போ ஒரு பிள்ளை போய் யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போய் அவங்க தாய் தகப்பனும் நல்ல பிரயாசப்படுத்தி 3 வருஷம், ஒரு 5 வருஷம் அவங்களை படிக்க வைத்து அந்த பிள்ளை பட்டம் பெறாதபடி டிஸ்ட்ராய் அப்படின்னா, அவங்க எடுத்த அந்த சப்ஜெக்ட் வந்து அந்த பள்ளி, அந்த தலைமை பள்ளி அந்த என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சர்ட்டை கொடுக்காதபடிக்கு அவங்களுடைய அந்த பாடத்தை, அவங்களுடைய அந்த எஃபர்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க வச்சுக்கேன், அதை பேன் பண்ணிட்டாங்க வச்சுக்கேன். அந்த பிள்ளைக்கு சந்தோஷம் உண்டாகுமா, அந்த குடும்பத்துக்கு சமாதானம் உண்டாகுமா? எப்படி இருக்கும்? வேதனை தான். அதை பார்க்கும்போது ஒரு கலக்கம். ஏன் மகளுக்கு இவ்வளவு பிரயாசப்பட்ட, என் மக யூனிவர்சிட்டியில் போய் நல்ல பட்டம் எடுத்து நல்ல பதவியில் இருக்கும், நல்ல உயர்வில் இருக்கும்னு சொல்லி இவ்வளவு நான் பிரயாசப்பட்டேனே, என் மகளுடைய வாழ்க்கை இப்படி போயிடுச்சு. இது உலகம் விதமாய் பார்க்கும்போது, உலக சிந்தையாய் பார்க்கும்போது, இது நம்மளுக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட், ஒரு தோல்வி, ஒரு கவலை, ஒரு பாடம். இத தேவ பிள்ளைகள் எப்படி அதை மேற்கொள்ளணும், நீங்க நல்லா கவனமா எடுத்துக்கொள்ளணும். தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட உலகத்துல நாம் போகும்போது, உலகத்துல இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது, இதை எப்படி நம்ம மேற்கொள்றது, நம்ம எப்படி இந்த காரியத்துல நம்ம மேற்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய வார்த்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டோட வார்த்தையின் மேல நம்ம அறிக்கை செய்கிறோமோ. நீங்க கேட்கலாம், பாஸ்டர், என் மகளுடைய இந்த சர்டிபிகேட் அவங்க கொடுக்காதபடி டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு, இப்ப இயேசுவை நம்பினா மட்டும் எப்படி அந்த சர்டிபிகேட் கிடைச்சிருமா, அந்த உயர்வு கிடைச்சிருமா, அந்த அவமானங்கள் மாறிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சிந்திக்கிறது போல, நீங்க யோசிக்கிறது போல தேவன் யோசிக்கல. தேவன் அப்படி யோசிக்கல. நம்ம தேவன் அப்படி யோசிக்கிறது வரலாம். உங்களுக்கு நான் இதுல இருந்து ஒரு சின்ன விளக்கத்தை நான் சொல்ல விரும்புறேன். அதிலே நீங்க வந்து 10ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் அப்படியே வாசிங்க. அதே 10ல 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3வது வசனம். சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது, சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. உங்க அறிவுக்கு ஏற்ற, your knowledge, உன்னுடைய knowledge ஏற்ற விதமா இல்ல. தேவன் செய்கிறது நீ நினைக்கிறது போல, நீ யோசிக்கிறது போல, நீ எண்ணுகிறது போல அல்ல. யோசேப்பு நினைத்தான், சகோதரனை கைவிட்டுட்டான், தகப்பன் மறந்து போயிட்டாரு, என் வாழ்க்கை இப்படி மோசமாய் மாறிடுச்சு அப்படின்னு யோசேப்பு நினைச்சிருக்கலாம். யோசேப்பு கூட இருந்த சகோதரர்கள் நினைச்சிருக்கலாம். ஆனா தேவன் அப்படி பார்க்கல. அடிமைத்தனத்திலும் போராட்டத்தில் இருந்த, வேதனையில் இருந்த,
வைக்கப்பட்ட யோசேப்பை ஆண்டவர் போத்திபர் அரண்மனைக்கு ஒரு ராஜாவாக, ஒரு தளபதியாக தேவன் அவனை உயர்த்துறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் நாம் நினைக்க வேண்டியது என்னன்னா, கர்த்தருடைய உயர்வு என் மேல எப்பொழுது இருக்கு. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, அங்க வசனம் பாருங்க, தெளிவா சொல்லப்படுகிறது, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று, அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் யார சொல்றாரு பவுலுன்னா, இந்த ரோமர்களை பார்த்து, இந்த யூதர்களை பார்த்து சொல்றாரு, இவங்களுக்கு தேவனை குறித்து வைராக்கியம் இருக்கு. இன்னைக்கு நமக்கெல்லாம் தேவன் மேல, இயேசு மேல ஒரு வைராக்கியம் இருக்கு. எப்படிப்பட்ட வைராக்கியமா பவுல் சொல்றாரு பாருங்க, ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. நல்லா கவனமா கேளுங்க, கரெக்டா படி. ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம். அவங்க அறிவுக்கு ஏற்ற தேவனை நம்புறாங்க. இன்னைக்கு இந்த சபையில அறிவுக்கு ஏற்றவர்களா இருந்தீங்கன்னா தேவனுடைய மகிமை பார்க்க முடியாது. விசுவாசத்துக்கு ஏற்றவர்களா இருந்தாதான் தேவனுடைய மகிமை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம தேவன் வெட்கத்தை நம்மளுக்கு தர மாட்டார்னா, உங்களுடைய விசுவாசம் உங்கள் அறிவு மேல இருக்கக்கூடாது, உங்களுடைய விசுவாசம் தேவன் மேல இருக்கணும். படிச்சு முடிச்சுக்க படி. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை, தேவ நீதி அவங்களுக்கு தெரியல, நம்புறாங்க தேவனை விசுவாசிக்கிறாங்க. நீ கூட காலையிலே நான் ஆபீஸ்ல இருக்கும்போது நம்ம சபையில இருக்க வாலிப பிள்ளைங்க, என்ன நம்ம அம்மா அப்பா, என்ன நம்ம பாஸ்டர், சபை வரோம், ஜோம் பண்றோம், ஆமீன் சொல்றோம், போறோம், இதான் நம்ம லைஃபா இருக்க. உலகத்துல எல்லாரும் எப்படியோ வாழ்றாங்களே. அப்பா அம்மா கூட்டிட்டு ஊத்தாம்பண்டாருக்கு போறாங்க, அங்க சுத்தி காட்டுக்கு போறாங்க, லோத்தஸ்க்கு போறாங்க, அங்க போறாங்க, நேரங்களை செலவு பண்றாங்க. ஆனா எங்க அம்மா அப்பா மட்டும் சேச்சி வீடு ஊழியம். அது பத்தாம இந்த பாஸ்டர் வேற 10 மணி ஆராதனைக்கு 9:45 கூடி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. என்னோட லைஃப் இப்படி இருக்கு. எப்படி எத்தனை பேர் வாலிப பிள்ளைங்க நினைச்சீங்கன்னு தெரியல. ஆனா உள்ளுக்கு உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு நம்ம பிள்ளைங்க இப்படி எல்லாம் நினைக்குதுங்களோ, எனக்கு உள்ளுக்கு தோணுது, நம்ம பிள்ளைங்க இப்படி எல்லாம் யோசிக்குதுங்களோ, அது நல்லது இல்லையே. நீங்க நினைக்கலாம் இன்னைக்குள்ள வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஒரு நாள் நீங்க கனி கொடுக்கும்போது தேவனுக்கு முன்பாக நீதி உண்மையுமா கனி கொடுப்பீங்க. பேரன் சும்மா அவங்களெல்லாம் வளர்க்கல, கர்த்தருக்குள்ள வளர்க்குறாங்க. அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய நீதி யார் மேல இருக்கா? அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதி. இன்னைக்கு எல்லாருமே சுயநீதியை கொண்டு வராங்க. தேவ நீதியை புரிஞ்சுக்க மாட்டாங்க. தேவ நீதியில யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்த, நம்ம வாழ்க்கையில இந்த 2026ல ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்த கூடாதுன்னா, இந்த யூதர்கள் சுயநீதியில இருந்தாங்க. ஆனா நீங்கள் நம்ம சுயநீதி வேண்டாம், தேவனுடைய நீதி என்னதென்று நீங்கள் அறிந்து வாழும்போது, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவருடைய நீதியில நிற்கிறவன் என்றென்றைக்கும் பதற மாட்டான். தேவ நீதியை தேடுகிறவன் சுய நீதியை அவன் வெறுத்து போடுவான். எப்பயுமே நம்மளுடைய எதிர்பார்ப்பு, நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய தேவை நல்லதுதான். உங்க தேவைகள் நீங்க முன்ன வைக்கிறது நல்லதுதான். ஏன்னா உங்களுக்கு பாடு, உங்களுக்கு தேவை, உங்களோட வேதனை, உங்களோட சூழ்நிலையை ஆண்டவர்கிட்ட வைக்கிறீங்க. ஆனா அதற்கு முன்பாக ஆண்டவர் உங்களுடைய நீதி என்னது? What God's needs. What is God நீதி? உண்மை ஆண்டவருடைய சித்தம் என்னது? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாய் வாழும்போது கடைசி நேரங்கள்ல கர்த்தர் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார். வேதாதான்
வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியமானது. அப்ப நீங்க தேவ நீதிய உங்களோட சுயத்துல நீங்க பார்க்க கூடாது. அது திருப்பி வாசிமாதி. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் அவர்கள் நிலைநிறுத்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவே நீங்க உங்களோட வார்த்தை எங்களுக்கு வேண்டாம், எங்களோட வார்த்தை வைக்கிற அதை நீங்க செய்யுங்க. நீங்க விருப்பத்தை நீ என் வாழ்க்கை வைக்காத, ஏன் விருப்பத்தை வைக்கிற அதை செய்யுங்க. புரியுதுங்க? இன்னைக்கு ஏன் ஆண்டவருடைய நீதி நம்ம வாழ்க்கையில இல்லாம போகிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய நீதியை எடுத்து வைக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம நீதி எப்படிப்பட்டதா இருக்கு? சுயமா இருக்கு. நம்ம நீதி வேற எப்படி இருக்கு? இச்சையா இருக்கு. சுயம், இச்சை, அடுத்தது நம்ம பாவம், வேற சுயநலம், பெருமை, மேற்றுமை, பகை, விரோதம். நம்மளோட நீதி எப்படி இருக்கு? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, நானும் என் தம்பி வச்சுங்களேன், என் தம்பி எனக்கு பிடிக்காதவர்கிட்ட பேசணும், நம்ம போய் என்ன சொல்லுவோம்? தம்பி கிட்ட, டேய் அவன்கிட்ட பேசாது. சுயம். சமையல் பாருங்க, ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் சமையல், எப்பயும் எல்லா சமையலும் இருக்கும். எனக்கு பிடிக்காத இந்த சமையல் இருந்தா நான் அந்த சமையல வாட் இஸ் கேரக்டர்? எனக்கு அந்த பாஸ்டரை பிடிக்கல, அதனால நான் சபையை விட்டு விளையிட்டேன். நான் கேசு பிடிக்கலன்னு அப்படிதான் போயிருக்கேன் உலகத்துக்கு. ஏசு ஆண்டவரே உங்க குமாரனை எனக்கு பிடிக்கல, நீங்க மட்டும் எனக்கு போதும் அப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு நெச்சத்தை தூக்கி தலையில போட்டுருவாரு. என் குமாரனாலதான் உன்னை நான் நேசிக்கிறேன் அப்பா. இன்னைக்கு நம்மளோட சுயம், சுயத்தினால நீ வெக்கப்பட்ட போக்க போறனா, தயவு செய்து அந்த சுயத்தை விட்டு தெய்வ நீதியில வாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சுயம் இன்னைக்கு நம்ம இழந்து போகிறோமோ, அந்த யூதர்கள் இந்த சுயத்தினால கடவுளை அறியாதபடி, கடவுளை தேடாதபடி, அவரோட சித்தத்தை செய்ய முடியாதபடி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சுயம். வாசிமா. தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. எதுக்கு நம்ம கீழ்ப்படிய முடியல? அப்ப கீழ்ப்படியாதவங்க, தேவ நீதியை கீழ்ப்படிய முடியாதவங்க எப்படியா வெக்கப்பட்டு போகாதபடி ஆண்டோட வார்த்தை நம்மளை ஆசீர்வதிக்கும். நல்ல கவனமா இந்த காலை வேளையில நல்ல கவனமா கேளுங்க. தேவ நீதி உங்க வாழ்க்கையில நீங்க கீழ்ப்படுகிறான்னா, தேவனுடைய நீதி, தேவனுடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுப்பீர்களானா, நீ பாருங்க, தேவ பிள்ளைகள் தான் நம்ம. தேவ பிள்ளைகளா எத்தனை பேர் சொல்றீங்க? பசங்க நான் தேவ பிள்ளை. ஆனா உங்க நாவலிருந்து வர வார்த்தை என்னவா இருக்கு? பொல்லாத வார்த்தைகள், வீணான வார்த்தைகள், தீமையான வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள், தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள், தேவன் கட்டளையிட்டதுக்கு விரோதமா பேசுகிற வார்த்தை ஏன் வருது அப்படின்னா, நம் தேவனுடைய நீதிகளுக்கு நாம் கீழ்ப்படியாதனால நம்ம வாழ்க்கையில தேவ நீதி அறியறதில்லை. அந்த 3வது வசனத்துல தெளிவாக சொல்லப்படுகிறது பாருங்க. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறாங்க. ஃபைட் பண்ணுவாங்க. சிலவங்களா பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவாரு, பாஸ்டர் சொல்லுவாரு, லீடர்ஸ் சொல்லுவாங்க, சில நேரத்தில் அப்பா அம்மா சொல்லுவாங்க. அவங்களால ஏற்றுக்கொள்ளவே அவங்க என்ன பண்ணுவாங்க? அங்க வசனம் சொல்லுது, அவங்களோட தங்கள் சுய நீதியை
நிலைநிறுத்த தேடுகிறபடியால். நிலைநிறுத்துறதுன்னா என்ன? இங்கிலீஷ்ல நம்ம சொல்றோம், ஸ்டாண்ட் ஃபார்ம். அவங்களோட சுயநீதியை காட்டியே ஆகணும். நான் இல்லைன்னா அப்பதான் தெரியும். அப்படிலாம் இல்லையா? ஆண்டவர் நினைச்சாருன்னா அவர் நீதினால் எல்லா காரியங்களும் செய்ய முடியும். நம்ம தான் நினைப்போம் நம்மளோட சுயநீதி நிலைநிறுத்த பார்ப்போம். நான் சொல்றேன், அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கை பாருங்க, வேதத்துல எவ்வளையோ பேர் ஆண்டவர் பயன்படுத்தினாரு. ஆனா நீதிமான் லிஸ்ட்ல ரொம்ப பேரோட பேர் இல்லாம போயிருச்சு. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்துல எல்லாரோட பேர் எழுந்திருக்குன்னு நம்மளுக்கு ஒரு சுய நீதி நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சபைக்கு போயிட்டோம், அதனால ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுச்சு நான் பரலோகத்துக்கு போயிருவேன். இல்ல, உன்னோட சுய நீதி இல்ல. இங்கிலீஷ்ல சுய நீதினா ரைட்சியஸ்னஸ். சுயநீதி உன்னோட சொந்த செல்ஃபிஷா. சுயநீதி அந்த வசனத்தை பாருங்க, 3வது அதிகாரத்தில் இருக்கு. 3வது வசனத்தில் வாசிங்க, அந்த 3வது வசனத்தை இங்கிலீஷ்ல. For being ignorant of the righteousness of God, righteousness of God, and seeking to establish their own, they did not submit to God's righteousness. he never submit to God. இங்கிலீஷ்ல பேசினா அப்படி அரையிறது இருக்கு. ஆண்டவருக்கு சப்மிட் பண்றது இல்லை, ஆண்டவர் கீழ்ப்படிறது இல்லை, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறது இல்லை, ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிது, ஹம்பிள்னஸ், ஆண்டவருக்கு தாழ்மையா இருக்கிறது இல்லை. அப்புறமா நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதனாலதான் அவமானங்களை, வேதனைகளை, பொல்லாங்க இந்த பூமியில நீங்களும் நானும் சந்திக்கிறோம். காரணம் என்ன? நம்ம ஆண்டவருடைய நீதியை அறியாதபடி நம்மளோட சுய நீதியை நிலைநிறுத்துறோம். நம்ம பலத்தை, நம்ம குடும்பத்தை, நம்ம தீர்மானத்தை, நம்ம வாழ்க்கை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்க திருமணம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி என்னுடைய திருமணம் இவர் தான் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு. நான் சொன்னேன்மா, பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க, எதாக இருந்தாலும் நிதானமாக பொறுமையாக செய்யுங்க, ஆலோசனை சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி செய்யுங்க. ஏன் பண்ணிக்க அந்த பிள்ளை நல்லா சிரிச்சு, சரி பாஸ்டர், ஓகே பாஸ்டர். அவங்க வீட்டில் போய் என்ன சொல்லிச்சுன்னா, அந்த பாஸ்டர் என்ன போறாம நான் அழகான ஒரு கல்யாணம் பண்ணுறா அவருக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொன்னேன். அவங்க அப்பா எனக்கு கால் பண்ணிட்டேன், பஸ் மகள்கிட்ட என்ன சொன்னேன், அம்மா கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ஆண்டு சொன்னதை ஜோம் பண்ணி செய்யுமா அப்படின்னு. இல்லை பிள்ளை வேற வீட்டில் சொல்லிச்சு, பஸ் நீங்கள் மாப்பிள்ளை வேண்டாம், அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண சொன்னேன். அப்படின்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி 3 பிள்ளை இருக்குது பஸ், பிரதர் நான் அதுக்கு இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு அது ஆண்டோட சித்தத்தின்படி செய்யுங்கன்னு சொல்கிறேன். சில நேரத்தில் சொல்லும்போது புத்தி வேற போயிடும். அப்போ நான் சொல்லிட்டேன், சரி எப்படியே போட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா அந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் இந்த பாசம், நான் நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னார். நான் நல்லா தான் இருக்கிறேன், என் கணவர் எனக்கு லட்டு ஊட்டுறாரு, ஜிலேபி ஊட்டுறாரு, பிரியாணி ஊட்டுறாரு, நல்லா இருக்கிறேன். நீ நல்லா இருந்தா சந்தோஷம் தானே, எனக்கு என்ன போறாங்க, என்ன அவமானப்படுத்துறது. கேட்பேன், பஸ் இப்படி சொன்னீங்களா? அவங்க சொல்ல, பஸ் இப்படி சொன்னீங்களா? பஸ் என்ன சொன்னீங்க? என்னோட ஒரு சின்ன விஷயத்த சொன்னது இவ்வளவு பெரிய பிரபலம் ஆயிட்டுனா அப்படின்னு. ஆண்டு கடந்தது, அதே பிள்ளை சபைக்கு முன்பாக பாஸ்டர் நீங்க அப்ப சொன்னீங்க நான் கேட்கல, இப்பதான் இடி முழக்கம் என்னதுன்று வாழ்க்கையில தெரியுது. சில நேரங்கள்ல நாங்க சொல்லுகிற ஆலோசனை உங்க நன்மைக்கு தான், சபை நன்மைக்கு தான், சபை ஜனங்களுக்கு சொல்லுகிற நன்மை எட்டாது. ஆனா தேவனுடைய நீதியை உங்க சிந்தையில எட்டலன்னு சொன்னா, உங்க நீதியை நீங்க நிலைநிறுத்துறீங்க சொன்னா, நீ நின்ற இடத்துல நீ வெட்கப்பட்டு போவ. நீ உன் நீதியில காண்பிக்கிற காரியங்கள்ல நீ சோர்ந்து போவ.
அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, பாஸ்டர் 2026ல சொன்னீங்க நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு, ஆனா வெட்கப்பட்டு கிடக்குறேன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களோட சுய நீதியை நீங்க வைக்கும் போது அந்த சுயத்தினால நீங்க வெட்கப்பட்டு போறீங்க. ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். மார்க் 5ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், மார்க் சாப்டர் 5 verse 25 to 34. அந்த வசனத்தை முழுமையா வாசிங்க. இங்க ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவரை தேடுகிற, ஆண்டவருடைய நீதியை தேடுகிற, ஆண்டவர் இடத்துல நம்பிக்கை வைக்கிற, ஆண்டவரை உண்மையா விசுவாசிக்கிற, ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில வெளிச்சம், ஆண்டவர் தான் எனக்கு உயிர், ஆண்டவர் தான் என் வாழ்க்கையை மாற்றுவார் என்று ஒரு பெண் ஆண்டவரை நம்புறார். இங்க வாசிக்க பாருங்க, 5:25 34. அப்பொழுது 12 வருஷமா, நல்லா கவனமா இந்த சம்பவத்தை கேளுங்க, லிசன் பண்ணுங்க. இதை நல்லா கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும் இங்க இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு. வாசிப்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அநேக வைத்தியர்களால், பெரும்பாடுன்னா என்ன தெரியுங்களா? ரத்தப்போக்கு. இந்த சபையில நான் சாட்சியா சொல்றேன், சில பெண்கள் இந்த சபைக்கு வந்து அந்த ஒரு பெரும்பாடு, அந்த ரத்த போக்கினால சில சகோதரிகள் இந்த சபைக்கு வந்திருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. சிலவங்க வந்தவங்க போயிட்டாங்க. அப்படிப்பட்ட வந்தவங்க இந்த சபையில இயேசு குணமாக்கி இருக்கிறார். நான் தான் சாட்சி. ஏன்னா அது வந்து நான் சைன் போட்டு டிவியை போட்டு காட்டவே முடியும், அப்படிலாம் செய்ய முடியாதுல்ல மரியாக்கா? முடியுமா? மரியாக்கா கூட போட்டோன்னு என்னாச்சு? பாசர் கல்லடி தான். எட்டாவது சொல்லுவாங்க, பாசர் இந்த மாரி எனக்கு சரீரத்தில் பெண்ணு தான், ஆண்களுக்கு இல்லை அந்த வியாதி, பெண்களுக்கு தான். ஆண்களுக்கு ரத்த போக்கு வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? வராதனால தான் சபைக்கு ஒழுங்காக வராமல் இருக்காங்க. அவனுங்களுக்கு ஒரு 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 ஜிப்பு மாரி திறந்து விட்டாருன்னு வச்சுங்களேன், போய்கிட்டே இருக்கு. பெண்கள் ஒரு ஆடுவாங்க, பாஸ்டர் பெர்லின் இல்லை பாஸ்டர், சரீரத்தில் ரத்தம் இல்லை பாஸ்டர், நான் ஏச்சால மயக்கப்பட்டு விழுந்துடுறேன் பாஸ்டர். நான் சொல்றேன், அம்மா இயேசு நம்பு, இயேசு குணமாக்குவார். அப்படிப்பட்ட ஒரு சகோதரியை தான் இப்ப நான் காண்பிக்கிறேன். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷம், நோ 1 year 2 year, 12 வருஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இயேசுவை நம்பணும்னா நம்மளை இயேசு குணமாக்க, நம்ம வாழ்க்கையை இயேசு மாற்ற முடியும், நம்மளை இயேசு தொட்டு சுகமாக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தையும் வெட்கத்தையும் கர்த்தர் தான் மாற்ற முடியும். அல்லேலூயா. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அநேக வைத்தியர்களால், நல்ல வேத அழகா போட்டிருக்கு, அநேக வைத்தியர். சிலர் வைத்தியர்னு போடல, அநேகர்னா இங்கிலீஷ்ல என்னமா? மெஜாரிட்டி, லாட், நோ லிட்டில், நிறைய, அநேக. நான் உங்களுக்கு ஒரு சொல்றேன், நான் மருத்துவ எங்கேயாவது டாக்டர்ஸ் ஏதாவது வியாதி பண்ணா, டாக்டர்ஸ் எந்த காரியத்தை மென்ஷன் பண்ணாலும் என்ன பாயிண்ட் பண்ணா, விதைச்சா, யூ ஹேவ் டயபிட்டிஸ், யூ ஹேவ் என்ன கட்டி கிட்னி இல்லை, ஹெப்படைட்டிஸ், யூ ஹேவ் அந்த சாப்பிடலாம் ஒன்று ஒரு மாதிரி, கேஸ்ட்ரிக், யூ ஹேவ் கோஸ்ட்ரிக், எதா சொன்னாலும் எஸ்ஸா, பட் டாக்டர் எனக்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. டாக்டர் புக்கை பார்த்து சொல்றாரு, நான் இயேசுவை பார்த்து சொல்றேன். எது பவர் கூட? இப்போ வச்சுக்கங்களேன், அந்த என்னது சாப்பிடணும், என்னது, எஸ், ஓகே. நான் சொல்றேன், இப்போ நானே, சிஸ்டர் தான் டாக்டர். இப்போ சிஸ்டர் சொல்றாங்க, யூ ஹேவ் கேஸ்ட்ரிக், திஸ் கைண்ட் கேஸ்ட்ரிக் கேன் பி டை அப்படின்ட்டாங்க. சிஸ்டர் அதை நல்லா கேளுங்க. நான் சொல்றேன் எனக்கு கேஸ்ட்ரிக் இல்லை.
திடீர்னு ஒரு நாள் நான் இறந்து போயிட்டேன். டாக்டர் செக் பண்ணி சொல்றாங்க, அன்னைக்கே நான் சொன்னேன் இந்த மனுஷனுக்கு கஸ்திக்கு இருக்குன்னு, கேட்கல, இன்னைக்கு இறந்துட்டான். ஓகேவா? இப்ப வேர்ல்ட் பார்வையில அவங்க வீட் பண்ணதா தான் இருக்கும், அவங்க சொன்னதுதான் நடந்ததா இருக்கு. ஆமா தானே? இப்ப பரலோக பார்வையில அவங்க சொன்னது நடந்ததா இல்ல நான் சொன்னது நடந்ததா? ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, எந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலும் உலக வார்த்தை உங்களுக்கு மேன்மை அல்ல, பரலோகத்தின் வார்த்தை தான் நம்மளுக்கு மேன்மை. ரைட் ஆர் நோ, இருக்கா இல்லையா, சரியா சரியில்லையான்னு தீர்மானம் பண்றது நம்மளோட வேலை இல்ல. கடைசி பரிந்து வரைக்கும் தேவனுடைய நாமத்துல அறிக்கை செய்து விசுவாசிக்கிறது தான் நம்மளோட வேலை. டாய் பண்றது வேலை இல்ல. டாக்டர் சொல்றாங்க அப்படியே ஏத்துக்கிறது வேலை இல்ல. மருத்துவ அட்வைஸ் பண்றாங்க இதுதான் இல்ல. நீ ஆண்டவருடைய மேல் விசுவாசமா இரு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இரு, அவருடைய வார்த்தை மேல விசுவாசமா இரு, அறிக்கை செய். ஏன் மருத்துவர்கள் சொல்லுகிற வார்த்தை கேட்டு உங்களுடைய faith, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய தேடுதல், உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் சொந்த பேருமே? இப்ப ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்க, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, become to you be die அப்படின்னா, அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு விசுவாசம் வருமா? சபைக்கு வருவீங்களா? நாளை எண்ணுவீங்க, பாஸ்டர் இன்னும் 2.5 மாசம் தான் இருக்கு, பாஸ்டர் இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு முடிஞ்சா 2 மாசம் கூட வேண்டாம், நீ மறுநாளே செத்து போயிரு. நீ அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கிட்டே கவலையில் இருக்க. ஐயா நான் ஒன்று சொல்றேன், பாஸ்டர் நீங்க எப்படி பேசுறீங்க? ஐயா நானே மனைவியும் ரெடி, நாங்க வெயிட் பண்ணுறோம், ஆண்டவரே கொண்டு போயிருங்க, இதுங்க தொல்லை பார்க்கறதோட. ஏன் தெரியுங்களா? அங்க தேவ மகிமைக்குள்ள தேவனோட பிள்ளைகளா வாழ்வதே மீன். இன்னைக்கு பூமியில ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறான்னா, போராட்டம் வரும், வேதனைகள் வரும், எல்லா விதத்திலும் எதிர்ப்புகள் வரும். கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த சகோதரி 12 வருஷம் அந்த வியாதினால் இருக்கிறா. வசியம் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணம் அடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அவளுக்கு தேவை, எனக்கு தேவை, எல்லாம் செலவு பண்றாங்க. நம்மளுக்கு ஒரு தேவைன்னா எல்லாத்தையும் இழந்துருவோம், எல்லாத்தையும் செய்வோம். ஆனா தேவனை தேடுகிறதுல நம்மளுக்கு என்ன வராது, சிந்தை வராது, விசுவாசம் வராது. ஆண்டவரை தேடும். வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க. கர்த்தருடைய நீதி எங்க தெரியுங்களா இருக்கும்? அவரோட ராஜ்யம் எங்க இருக்கு தெரியுங்களா? உங்க சித்தத்தின் மேல அல்ல, அவரோட வார்த்தையின் மேலதான் இருக்கும். இன்னைக்கு தேவனோட வார்த்தை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நீங்கள் சத்தியத்துல விடுதலை ஆகணும். The promises word, இந்த வார்த்தை, தேவன் தந்த வாக்கு தத்துவம் நம்மளை விடுதலை ஆக்கணும். வெட்கப்படுவது இல்லை. உங்களுக்கு குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில வெட்கம் உண்டாகிறது போல நீங்க இருக்கலாம், கேட்கலாம், பார்க்கலாம். ஆனா தேவனோட வார்த்தை சொல்லுது, நீ வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுது. அப்ப அந்த அந்த வார்த்தை நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா, எவ்வளவுதான் இவ்வளவு 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவளுடைய முயற்சியில அவளோட சொத்தெல்லாம் அழிஞ்சும், அவையெல்லாம் இழந்து போயிட்டாயா? பசி தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல், கொஞ்சம் கூட குணமாகல, கொஞ்சம் கூட அவ சுகமாகல, சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற அதிக வருத்தம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கும் அநேக வருத்தம் இருக்குல்ல.
அநேக காரியங்களை வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க தேவ பிள்ளைங்கன்னா நீங்க வருத்தப்படுகிறதுல நியாயம் இருக்கா? எனக்கு மார்த்தாக்கு இல்லை, உங்களுக்கு இருக்க, உங்களுக்கு இருக்காம? ஏன் ஏன் இல்லை? ஏன்னா நம்ம தேவ பிள்ளைங்க. இன்னைக்கு உங்களை அந்த வார்த்தைக்குள்ள ஒப்பு கொடுங்க. நான் தேவ பிள்ளை, நான் வைக்கப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவ வருத்தப்பட்டு சற்றாகியும் குணம் அடையாமல், சற்றும் கொஞ்சம் கூட அவளுக்கு மாறுதல் இல்லை. நேற்று ஒரு சிஸ்டர் பிரதர் வந்தாங்க. பாஸ்டர், அன்னைக்கு எனக்கு உடம்பு உண்மையிலே முடியல, நான் கிளினிக் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். ஆனால் உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, கொஞ்சம் குணமாக இருக்கு. அது விசுவாசம் இல்லை. தேவகுமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே மெய்யாகவே நான் விடுதலை. அதான் என் விசுவாசம். சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ண என் பையன் கொஞ்சம் குணமாயிட்டான், அவன் நல்லா ஆக்டிவாக ஆகிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், ஏன் ஜபத்துல விடுதலை இல்லை, உங்களோட விசுவாசத்துல தான் விடுதலை இல்லை. நீ விசுவாசித்தா தேவ மகிமை நீ காப்பாய். பாருங்க, எத்தனை பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை பரீட்சை எழுத நம்பிக்கையோடு அனுப்புறீங்க. நீ போனா கோழி முட்டை தான் வாங்குவ அப்படின்னு சொல்லி அனுப்புறீங்க. என்ன சொல்லி அனுப்புறீங்க? கண்டிப்பா உனக்கு ஏத்து முட்டை தான் இருக்கு, போய் நிறைய முட்டை வாங்கிடுவோம் அப்படியே சொல்றீங்க. சரி, உங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க? முட்டையோட வந்த முடிஞ்ச நீ நம்பிக்கையோட தான் நான் அனுப்புறாங்க. 2 முட்டைக்கு முன்னுக்கு ஒரு ஒண்ணு இருக்கணும், இதுதான் அனுப்புறாங்க. இல்லை முட்டையோட வாங்கி அப்படி அனுப்புறீங்க சார். எப்படி போல அனுப்புவீங்க? அப்படி ஒருவேளை அம்சா முட்டையோட வந்துட்டாங்கன்னு என்ன ஆகும்? முடிஞ்சு. அப்ப பேரண்ட்ஸ் நீங்களே ஒரு நம்பிக்கையோடு பிள்ளைங்களை அனுப்புறீங்கன்னா, வானத்து பூமியை உண்டாக்கின கர்த்தர் அவர் மேல நீங்க கூட நம்பிக்கையா இருக்கணும். இவையெல்லாம் இழந்துட்டா 12 வருஷம் இழந்து எல்லாத்தையும் இழந்து போய் நம்பிக்கை வேதனை தான் நினைச்சு வச்சிருக்கிறார். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால், கேளுங்க, அவருடைய வஸ்திரங்கள். அவர் பேச வேண்டாம், நான் போய் குறை சொல்ல வேண்டாம், நான் என்னோட தேவையை பேச வேண்டாம், எனக்கு இப்படி இப்படி பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு எனக்கு வேண்டாம். அவளோட விசுவாசம் பாருங்க. அவளுடைய வஸ்திரத்தை I can touch the dress. அப்படிதான் நினைக்கிறேன். அவரோட வஸ்திரங்களை அப்படியே போய் தொடணும், பட்டாக்கு போடக்கூடாது, தொடணும். ஏன் தெரியல? அவங்களோட விசுவாசம் எல்லாம் இழந்துட்டாங்க. சில நேரத்துல நம்மளுக்கு எல்லாம் இருக்கும்போது பாஸ்டர் சொல்றதை கேட்க மாட்டோம். சரியா? சபைக்கு போறத நிறுத்திடும். ஏன்னா நம்மகிட்ட என்ன இருக்கு? இழந்து போனாதான் அருமையே தெரியும். என்ன அருமை? அன்னைக்கு ஒரு பிரதர் எனக்கு கிடைச்சாரு, நம்ம சபையில் இருந்தாரு. நான் நிறைய ஆலோசனை கொடுத்துருக்கேன். சில நேரத்தில் அவர் கஷ்டப்படும் போது கொஞ்சம் பணம் உதவி செய்து, ஏதோ ஒரு சூழ்நிலை சபையை விட்டு போயிட்டார், வேற சபையில் உட்காந்தார். அவருக்கு ஒரு சூழ்நிலையில பாஸ்டர் ஏதோ ஒரு சூழ்நிலையில அவரு நான் செஞ்சதை நினைச்சு மிஸ் பண்றாரு. எனக்கு கிடைச்ச பாஸ்டர் உங்க அருமையை தெரியாம போயிட்டா. ஐயா சாமி ரொம்ப நன்றி, நீ அங்கேயே கடை. சில நேரத்துல நம்மளுக்கு ஆண்டவர் எல்லா சுகத்தையும் கொடுத்துருக்கிறாரு, எல்லா பலத்தையும் கொடுத்துருக்கிறாரு. ஹாயா உட்கார்ந்து ஏர்கோன் என்ன, நாக்காளி என்ன, ஆண்டவர் கொடுத்ததை நம்ம உணரல. அவ எல்லாம் இழந்து அவருடைய ஆடையை தொட்டா, செலவு பண்ணா, மருத்துவம் பார்த்தா, எல்லாம் இழந்துட்டா. இப்போ அவளுக்கு என்ன தோணுது? இயேசு வராரு, அவருடைய ஆடையை தொட்டா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உனக்கு எல்லாம் இருக்கோ இல்லை எல்லாத்தையும் இழந்தாலும் இயேசுடைய நீதியில நீ நின்றீன்னா நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன்.
இயேசு என்கிற நீதி. God is true and life is a way. அந்த தேவனை நீ தொட்டேனா, அந்த தேவனை பிடித்து கொண்டேனா, அந்த தேவனை விசுவாசிச்சினா உன் வாழ்க்கையில எல்லாம் மாறியா நீதியாய் உன்னை நடத்துவார். அவ நினைக்கிற இயேசு வருகிறாருன்னு தெரிந்து இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் கேள்விப்படுகிறார். இன்னைக்கு நம்மளும் பிரசங்கத்துல கேள்விப்படுறோம். உங்களுக்கு ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணணும்னா இயேசு பத்தி தெரியுமா? நீங்க அந்த ரோமர் 10ஆம் அதிகாரத்துல பாருங்க, 10ஆம் அதிகாரத்துல 11ஆம் அதிகாரத்துல பாருங்க. ஒரு மேய்ப்பன் பிரசங்கம் பண்ணலன்னா விசுவாசிகள் எப்படி தேவனை குறித்து அறிவீங்கன்னு அங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. போல் கேட்கிறாரு. இன்னைக்கு இந்த பிரசங்கத்துல இயேசு குறித்து நீங்கள் கேள்விப்பட்டா உங்களுக்கு வர வேண்டியது என்னன்னா, உங்களுடைய சூழ்நிலைகள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளை விட்டுட்டு ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டு உண்மை தொடுகிற, உண்மை விசுவாசிக்கிற, உங்களை நம்பல என்பதுதான் உங்களுடைய முயற்சியா இருக்கணும். அங்க பாருங்க, கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அவன் என்ன நினைச்சா? யாரை தொடணும்? இயேசுவை தொடணும். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இயேசுவோட வார்த்தையை கேட்டோமானால், தொட்டோமானால் நான் சுகமாகுவேன். தேவனை நம்பினா நான் சுகமாகுவேன். தேவனை பின்பற்றினா என் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. நான் பின்னாக வந்து அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அல்லேலூயா. அந்த வசனம் என்ன போடுது? அவருடைய உதிரத்தின் அப்படின்னா ரத்தம் என்ன சொன்ன? ரத்தப்போக்கு அப்படியே நின்றுச்சு. நீங்க பாருங்க, மோசே அவன் கோலை நீட்டுறான், கடல் என்னவாகுதான்? வேகமா சொல்லுங்க. என்ன பண்றான்? கோலை நீட்டுற என்ன ஆகுது? பாதை உண்டாகுது. இன்னைக்கு இங்க வசனம் என்ன சொல்லுது? உடனே அவளுடைய உதிரத்தை இப்படி தொட்டா அவளுடைய ரத்த போக்கு என்னாச்சு? உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய முடியாது. உங்க வாழ்க்கையில அற்புதங்களை, உங்க சூழ்நிலை கர்த்தர் மாற்ற முடியாது. உங்க இடத்துல, உங்களுடைய வாழ்க்கையில, உங்க இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. செய்ய முடியாதா? செய்வாங்க. நீ விசுவாசித்தா, இன்று ஆண்டவருடைய வார்த்தைகளை நீ விசுவாசித்தா, அவளை போல 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தொட்டா ரத்தம் நின்றது. ஆமென். அதான் தேவன் நீதி, அதான் என் தேவனோட அற்புதம், அதான் தேவன் மேல இருக்கிற விசுவாசம். அவன் தொட்டா அப்பொழுது அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி, அந்த வேதனை, ஆமென். இயேசு உங்க வாழ்க்கையில வந்தாருன்னா, நல்ல கவனமா கேளுங்க, இயேசு வந்தாருன்னா என்ன போகும்? என்ன போகும்? சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும், புருஷன் விட்டுட்டு போயிடுவான், மனைவி விட்டுட்டு போயிடும், பிள்ளைங்களாம் ஓடியே போயிடும். அப்படியா? இயேசு வந்தா என்ன வருமா? அவளுடைய வேதனை நீங்கி போயிடும். இயேசு உங்க வீட்டுல வந்துட்டாருன்னா, உங்க வீட்டுல, உங்க வாழ்க்கையில இருக்கிற வேதனைகள் என்ன போயிடுமா? நீங்க எத்தனை பேரோட வீட்டுல இருக்கிற வேதனைகள் நீங்க போகுது? நீங்க போல பாஸ்டர் அப்படின்னா இயேசு உங்க வீட்டுக்கு வரவீங்க. அவரோட வார்த்தையை அறிக்கை செய்யுங்க, அவரை விசுவாசிங்க. குப்பையெல்லாம் இருக்கும் வீட்டுல, அந்த குப்பையெல்லாம் குப்பை தொட்டியில தூக்கி போடு. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு என்று சொல்லி சிலுவையை வணங்கிட்டு இருக்காங்க. Cross, my God, my shepherd, my Jesus. இயேசு என்கிறவர், நீங்க ஜான்ல போய் நல்லா படிச்சு பாருங்க. ஆதியிலே அந்த வார்த்தை அப்படிதான் போட்டிருக்கே தவிர
இயேசு இருந்தார், அவர் சிலுவையில் இருந்தார், இன்றைக்கும் சிலுவையிலே இருக்கிறார். அப்படியே போட்டு வேதம். எனக்கு ஒரு பயம் தான். இதை போட்டுட்டோம், எத்தனை பேர் கும்பிட போதுங்கன்னு எனக்கு ஒரு பயம் மனசுக்குள்ளே இருக்கு. ஏதாச்சும் புது கூட்டம் வந்து ஐயோ இங்கே வந்து சாஸ்தாங்கமாய் அப்புறம் அதுக்கு ஒரு சாம்பிராணி போடுவோம். நேற்று பையனுங்களா எலிஜாவா யாரு ஆடிட்டு எலிஜாவா அவருடைய படம் அவருடைய கத்தனை ஓடிக்கிட்டுச்சு. அப்ப பாலாக்கா வணங்குறவங்க வந்து அவங்க கடவுளை வர சொல்றாங்க, அடிக்கிறாங்க, உண்மையெல்லாம் போட்டு அடிச்சு எலிஜா வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. அந்த டீமை டிஸ்டர்ப் பண்ண சாம்பிராணி இன்னும் கூட போட்டு கடவுளை இறங்கு போடுறாங்க. ஒண்ணுமே வரல. அது பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு நம்ம சபை ஞாபகம் வந்துருச்சு. ஏதாச்சும் ஒரு பைத்தியம் வந்து ஆண்டவருக்கு 2 கேண்டல் வைக்கிற. இப்ப சபையில பாத்தீங்கன்னா 7 குத்துவாளுக்கு 2 சைட்லயும் இருக்கிற குத்துவாளுக்கே பத்தல. இதுல நம்ம தேவனோட வார்த்தையில தான் விடுதலை ஆயிட்டனா நீங்க வைக்கப்பட்டு போக மாட்டீங்க. என்ன தேவன் வைக்கப்படுத்த விடலையா? இதே இடங்கள்ல நான் தலை குனிங்க, இதே இடத்துல கர்த்தர் என்ன தலை நிமிர செய்திருக்கிறார். ஏன்னா தேவனுடைய வாக்கு வைக்கப்பட விட மாட்டார். உன்னை தேவனை அழைத்திருக்கிறார், உன்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களோடு தேவன் இருக்கிறார்னா நீங்க வைக்கப்பட்டு போக மாட்டீங்க. வாசிச்சு முடிச்சிருமா? அவளுடைய என்னது அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தா. நம்ம உணரணும். எத்தனை பேர் உணர்வே இல்லாம பேரலைஸா இருக்கிறோம்? ஆண்டவர் குணமாக்கிட்டாரா? ஆண்டவர் தொட்டுட்டாரா? என்ன போச்சா இல்ல எனக்கு இருக்கா? உணர்வே. விசுவாசத்தில் உணர்வு, விசுவாசத்தில் அறிக்கை செய். தேவன் என்னை விடுதலை ஆக்கிட்டார், தேவன் எனக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாரு, தேவன் எனக்கு அற்புதம் செஞ்சிட்டாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உணரு. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. மரியாக்கா வந்து நான் காடி வாங்கினேன்னா, நான் விசுவாசம் ஒரு நல்ல காடியை வாங்கினேன்க்கா ஆண்டவர் ஆசீர்வாதம். அவங்க நான் எடுத்தனா BMW மெர்சிடிஸ் பேனா சொன்ன எனக்கு விசுவாசம் போய் கோவம் வந்துருச்சு. அப்படியே பார்த்தேன், நானே வாங்கல, நீ ஒரு BMW வாங்க. நீ மனசுக்குள்ள பேசல, ஏன்னா பாஸ்டராச்சா அப்படியேக்கா. ஆனா இன்னைக்கு அவங்க பேர்ல ஆண்டு சூப்பரா அது ஓட்ட அது தலையெடுத்த கரெக்டா கரெக்ட் பண்ற மாதிரி டொயோட்டா விஎஸ் கொடுத்துட்டாரு. உனக்கு BMW கொடுத்தனா நீ வேற எங்க போயிருவ. விஎஸ் கொடுத்தனா சகலம் சபைக்கு மடுக்க நிக்குது. கர்த்தருடைய நாமத்தில் நீ எது அறிக்கை செய்தாலும் கர்த்தர் தருவார். அவருடைய நாமமாக்கி வைக்க. இன்னைக்கு இந்த சபையில ரொம்ப பேரு எனக்கு இது நடக்கலையே, நான் இப்படி இருக்கிறேன். நான் சொல்றேன், இன்றைக்கு சொல்றேன், திருப்பதி எடுக்கிறதுக்கு முன்ன நீ உள்ளத்துல தேவனை விசுவாசித்து தொட்டு பாரு. நீ விசுவாசித்த காரியத்தை கர்த்தர் உனக்கு சேர்ந்து முடித்தார். உன்னுடைய அந்த வேதனைகளை இன்றைக்கு இந்த பிரசங்கத்தில் தேவன் எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. புது காரியம் வரும் சிஸ்டர். நீ விசுவாசத்தோட கேளுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாலும் இல்லையோ, எனக்கு கலர் வரைக்கும் வெளிப்படுத்திருக்காரு. மேபி நான் போட்டிருக்கிற கலர் கூட வரலாம். தேவனா செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை. கர்த்தர் அற்புதத்தின் தேவன். அவர் சொல்ற அவளுடைய வேதனைகள், அந்த வேதனை அந்த வேதனைன்றது எப்படி தெரியுங்களா? இப்ப போல் வந்து அப்படியே ஜம்முன்னு இருக்கிறால, ஒரு அரை சைடு இப்படி வீங்கிருச்சு, சிரிச்சுக்கிட்டே இருப்பாரா? அந்த வேதனை இருக்குல்ல, அதான் வேதனை. அவ 12 வருஷம் வேதனைப்படுறா. நீ ஒரு 3-4 வருஷம் தான் கொடுத்த, ஆனா அவ 12 வருஷம்
உங்களுக்கு அப்பப்போ வரும், அப்பப்போ போயிடும்ல. அந்த ஆள் தாங்க முடியல சார், எப்படியோ கலக்கிட்டோம். அவளுக்கு 12 வருஷம் வேதனை. அவ வேதனை என்னாச்சு? சார் என்னை குத்தி காட்டுறீங்களா? எனக்கு அதான வேலை. அவ வேதனைகள் முடியாச்சு. முடிச்சிருமா? அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தார். உணரணும், நம்ம உணரணும். ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கிட்டார். உணருங்க. அல்லேலூயா. நான் பெற்றுக்கொண்டுட்டேன். நான் இயேசுவின் நிமித்தம் நான் சுகமடைஞ்சிட்டேன். நான் பெற்றுக்கொண்டுட்டேன். வெட்கம் எனக்கு இல்ல. ஆண்டவருக்கு சந்தோஷத்தை தர பெற்றுக்கொண்டுட்டேன். விசுவாசிங்க, அறிக்கை செய்யுங்க. இந்த ஆண்டு தேவன் இந்த ரோமர் 10:16 நான் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதம் எனக்கு சொல்லுது. அறிக்கை செய்யுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை. உடனே இயேசு தம்மில் இருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். இயேசு கேட்கிறாரு, என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை போனது. உங்க வாழ்க்கையில இயேசுவோட வல்லமை இருந்தா நீங்க சுகமாவீங்க. நல்லா இந்த மென்டாலிட்டி வாங்க, இந்த சுபாவங்களுக்கு வாங்க. பசர் இப்படி தொடுங்க, பசர் அப்படி தொடுங்க, பசர் இப்படி ஜோம் பண்ணுங்க, நீ சொல்லி கொடுக்காத. தேவனோட வல்லமை இருந்தா நீங்க சுகமாயிருவீங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை உங்க மேல இருந்தா உங்களுக்கு அற்புத அடையாளம் இன்னைக்கு நடக்கும். Don't be find the Google which church got a miracle, which church have a deliverance, which church have a healing. நீ அதெல்லாம் சர்ச் பண்ண வேண்டாம். காட்டோடைய என்னது வல்லமை உனக்குள்ள இருந்தா உனக்கு நிச்சயமா சுகம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நீங்க ஆண்டவரை விசுவாசித்தீங்கன்னா நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ஆண்டோட வாக்கு தத்துவம் நம்மளை வெட்கமடைய அல்ல, தேவனுடைய வாக்கு தத்துவம் நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிக்கவே வந்திருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். எழுந்து விடுமாய் திருவிழா ஆராதனைக்கு கட்டளை முடி. ஆண்டவரே, இந்த ஆண்டு எங்களுடைய வெட்கத்துக்கு எங்களை விடாதபடி 2025 நாங்கள் வெட்கப்பட்டதா இருக்கலாம், நாங்கள் சோர்ந்து போனதாக இருக்கலாம். ஆண்டவரே, 2025 நாங்கள் பெரும்பாடு ஸ்திரியை போல நிறைய கவலைகளை நாங்கள் இருந்திருந்தாலும் இந்த 2026